எல்லாருக்கும் வணக்கங்க. இது இந்த சேனலில் போடுற ஃபஸ்ட்டு மினி வ்ளாக்கு. நான் ஒரு 48 நாளாக விரதம் இருந்ததுனால எனக்கு இந்த ரொட்டீன் பழகிருச்சு. டெய்லி காலையில் எழுந்து சாமிக்கு விளக்கு போடுறது. அது எனக்கு நிறுத்த மனசு இல்லை. அதை நான் கண்டினியூவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். போட்டுட்டு விரதத்துக்கு வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு நான் ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்துட்டேன். பாப்பாவும் தூங்கி எழுந்து வந்துட்டா. அவளுக்கு காலைல எழுந்துக்கும் போதே ரன்னிங் நோஸாக இருந்துச்சு. அவள் பாவம் தடுமாறிட்டே வந்து உக்காந்துருந்தா. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பசங்களுக்கு முட்டைக்கோஸ் பொரியலும் நட்ஸும் ஸ்நாக்ஸுக்காக நட்ஸும் தான் போட்டு கொடுத்துருந்தேன். பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு 15 எலுமிச்சம்பழம் கட் பண்ணி உப்பு போட்டு ஒரு 10 நாள் ஊறிடுச்சு நல்லா. ஸோ அது வந்துட்டு தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேணுங்கிற மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 15 பழம் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் பழம். அதனால் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வழியாக வெந்தயத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் எண்ணெய் வந்து இதில் தாளித்து ஊற்ற போகிறேன். நான் வந்து ஒரு 15 பழம் எடுத்திருக்கேன். 15 பழம் நல்ல பெரிய சைஸ் பழம் தான். அதுக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி உப்பு போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி விடும். நம்ம என்ன பண்ணோன்னா இது ஒரு 2-3 நாள் வெயிலில் வச்சு மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது அது நல்லா கலந்து ரப்பர் மாதிரி வரும். அதான் பதம். ஸோ இதுக்கு முன்னாடி கெட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது முன்னாடியே என்ன ஆகும்னா மேலே ஒரு ஃபங்கஸ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்போ நம்ம தாளிக்க முடியாது. அது வேஸ்ட் ஆகிடும். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 250 ml அளவுக்கு நான் நல்லெண்ணெய் வீட்டில் ஆட்டின நல்லெண்ணெய் தான். அதை எடுத்துகிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கலந்து வச்சுருக்கிற ஊறுகாய் மிக்ஸில் வந்துட்டு இந்த எண்ணெயை நான் ஊற்றிட்டேன். இந்த எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு நான் இதை ஒரு அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வேக விடுவேன். ஸோ தட் என்ன ஆகும்னா அந்த எண்ணெய் ஏற ஏற இந்த எலுமிச்சம்பழமும் சூடாக இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா எண்ணெயும் எலுமிச்சம்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அது வந்து நமக்கு வந்து இன்னும் ஊற ஊற இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மில் தான் வச்சுருந்தேன். அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாடியில் மாற்றி வச்சுக்கோங்க. ஜாடி இல்லைனா கிளாஸ் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கெட்டு போகவே போகாது. நான் வந்து இது ஜாடியில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாருமே ஊறுகாய் சாப்பிட்றதுனால இது கடகடன்னு காலி ஆகிடும். அவ்வளோதான், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.